ஷோல்டர் போட்டால் கால் இப்படி வருமா, நின்ட்டே இருந்தல, அதனால ரொம்ப வலிக்குது. நீங்களே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் நம்மளை விடணும். உங்களுக்கு அப்படியே கிழிஞ்சு அப்படி நேரம் வருது. சொல்லான்னு வந்தேன், கஸ்டமைஸ்ன்னு தெரியுதுன்னு. மும்பை ஈஸி ப்ரோ. 10 பவர் ஆஃப் 3 இட்லிஸ். இந்த சைடு ஒரு இட்லி, இந்த சைடு ஒரு இட்லி. 3 4 நல்லா இருக்கா போகிறீங்க மிஷின்ஸ்லாம்? நல்லா இருக்கு ப்ரோ. நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து உங்கள் கிளாஸ் பார்த்தோம். போடலாம். நீங்கள் தான் ரிவ்யூ பண்ணது. ரிவ்யூ பண்ணுமாவா? ஓகே. கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரையலை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷோக்கில் போகும்போது கரெக்டாக அப்போ ஒரு கார் சைக்கிளிங் வந்து இது ஸ்ட்ரைட்டாக. இப்போ இந்த காலில் தான் ஃபுல் வெயிட் இருக்கணும். டஃப் ட்ரைவ்ஸில் ஷோல்டர்ஸ் வந்து போட்டு கிழிச்சிட்டோம். கால் பயங்கரமாக வலிக்குது, ரொம்ப நேரம் நின்றுட்டேன். அவர் வராரு, ஷோல்டர் போட்டால் கால் இப்படி வருமா, நின்ட்டே இருந்தல, அதனால ரொம்ப வலிக்குது. ஸோ நம்ம கூட நந்து போட்டார், அவர்கிட்ட கேட்போம். சொல்லி தரலாம். 1 மணி 2 மணி ஆயிரும். திருப்பி சாயந்தரம் 5 மணி இல்லை எக்ஸ்ட்ரா கரெக்டாக கொஷின் அது. ஓகே, செம்மையாக விழுது, நல்லா விழுது. நீங்களே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் நம்மளை விடணும். புரியல. வாங்க வாங்க. இல்லை, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. எனக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். போடலாம் ஈஸி. லெஃப்ட் சூப்பர். 15 டச். கையை அப்படி வைக்காம ஃப்ரண்ட்டில். ஓகே, கையை இப்படி ஃப்ரண்ட்டில். ஓகே ப்ரோ. லெஃப்ட். இந்த இடம் ஃபீல் ஆகும். சூப்பர். 2 3 4 ஸ்லோ. சூப்பர். 5 ரிலாக்ஸ். நல்லா இருக்கும். இது 2.5 நாங்கள் இங்கே இருக்கு. ஈஸி. ஈஸி ப்ரோ. 1 7 8 9 +1 5. எல்லா செட்டுமே 15 ஆகும். நான் 15 போடுறேன், நீங்கள் 12 போடுங்க. இல்லை 15 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர். ஸ்லோ அண்ட் ஈஸி. சூப்பர். 1 2 சூப்பர். போடலாம், 4 போடலாம் ஈஸி. 3 more. 2 more easy. One more. Super. Done. Relax. நெக்ஸ்ட் ப்ரோ 10 போட்டுடலாம். ஓகே. இது கரெக்டாக எங்கே ப்ரோ இதாகுது ஃபங்க்ஷனு? ஃப்ரெண்டு வேலை செய்யும். நீங்கள் இந்த இது சொன்னீங்க. ஆமாம், அந்த இது இந்த சொல்கிறது ஆசைப்பட்டது. Come on, bro. 1, 2,
Easy, bro. 3, 4, and 2. Easy. 3, 4. One more. One more. 5. Easy, bro. Super. உங்களுக்கு அப்படியே கிழிஞ்சு அப்படி நேரம் வருது. பயங்கரமா விழுது மிஷின். அதாவது பர்ஃபெக்டா ஃப்ரண்ட் அந்த இது அங்கேயும் இருக்கு அந்த யூனிட் லெட்டர். அதுக்குமே இதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த இதில் விழுது. போட்டு பாரு, நாங்கள் போட்டு இங்கேயும் நானும் அவரம் தான் போடுவான் அந்த மிஷினில். இல்லை நிறைய வேற மாதிரி இருக்கு டிஃப்ரெண்ட்டாக. ஃப்ரண்ட்டில் அங்கே அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் தெரியாது. ரியல் லீடரில் அங்கே அதுதான் இருக்கு. அந்த இந்த மாதிரி இல்லை. இது கஸ்டமைஸ் தெரியுது. அதான் சரி சொல்லான்னு வந்தேன், கஸ்டமைஸ்ன்னு தெரியுதுன்னு. மும்பை ஓகே. எங்கேயுமே பிராண்டிங் பசங்க நான் எழுதுனா தான் வந்தேன். டஃப் ட்ரைப்னு எழுதுறீங்க. இதுவுமே இம்போர்ட்டட் தான் எங்கள்லேருந்து இருக்குது. ஓகே ஓகே. இதுவுமே நம்ம பிராண்டிங் பண்ணி வைக்கணும். இல்லை அங்கே ஆனால் அது சென்னையெல்லாம் கண்டிப்பாக பிராண்ட் வச்சு தான் ப்ரொமோஷனு. இங்கே நம்ம கேட்டால் ப்ரோ மகன் பண்ணியிருக்காங்கல்ல. அது இதிலே போடுங்க 10லே. இதிலே போடுங்க இந்த வீக் 20. இந்த சைட்டாஸ் பதில் நம்ம கேட்டோம்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம். இல்லை அங்கெல்லாம் எப்படின்னா அந்த வேல்யூவே அதுதான், மிஷின்ஸ் வச்சு தான். ரியல் லீடர் ப்ரோ இருக்கு சீரியஸ். ஆமாம் இன்னோவா இது வந்து ரியல் லேடரல், இந்த சைட் பாக்ஸ், இது மேட்ரிக்ஸ், இது அந்த மாதிரி இங்கே அந்த அளவுக்கு இன்னும் அந்த செக்மெண்ட்ஸ் வரல. சைபெக்ஸில் இன்னும் நம்ம அங்கேயே இன்னும் நிறைய ஜிம்மில் வரல. வாய்ஸ் இந்த மாதிரி டிஃபைன்டா இன்னும் தெரியல. இப்போ பெங்களூர் அந்த மாதிரி தான். ஓகே, வாய்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிக்கல. அதே தான் எக்ஸாக்ட்லி. நான் பண்ண ஒரு 2-3 பிடிக்காது. 3 மாதம் பண்ணேன். எல்லாமே அதுதான் பண்ணுது, நம்ம எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. வாய்ஸ் பிடிக்காது எனக்கு. இந்த மாதிரி ஹாம்லாஸ்டன் சீரிஸ் தான் எனக்கு பிடிக்கும். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பாதி தான் ஹாம்லாஸ்டன் சீரிஸ் தான் வச்சுருக்கேன். அந்த எல்லோ அது ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஜிம்மில். 5 போடலாம். Easy, bro. 1. Easy, bro. 10. Easy, bro. Come on. 1, 2, 3. Come on. 4. Come on, one more. 5. Easy. Bro. Right, நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்பாட் பண்ணுறேன், போடுங்க. போட்டுருவேன். ட்ரை பண்ணலாம் போடலாம் ஈஸி. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு இன்க்ளைன் மிஷின் நினச்சேன். இதை ரெடியா ப்ரோ? போடலாம். ரொம்ப இன்க்ளைனாக இருக்கு பாருங்க. 3, 4. ஃபஸ்ட்டு 1 வைங்க. ஓகே ப்ரோ. 7. 4 sets done. வேறு போகலாம். இது இன்க்ளைன் தான் மேட்டர். பவர் ஆஃப் 3 இட்லிஸ். இந்த சைடு ஒரு இட்லி, இந்த சைடு ஒரு இட்லி. தெரிலடா அந்த அளவுக்கு யூமிடா இங்கே. ஏசி வென்டிலேஷன். 2, 3, 4, 5, 6, 7. Okay, 7 reps a day. Okay, 7 reps slow tempo. 3, 4, 5, 3, 4, 5,
6 7. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபுல் ரேஞ்சு, அப்புறம் நார்மல் பேஸ், அப்புறம் ஸ்லோ பேஸ், தென் வந்து ஆஃப், அப்புறம் கீழே ஆஃப். ஓகே. ரிமூவ் பண்ணிடுவேன் ப்ரோ. என்கிட்ட அதெல்லாம் கேட்குறீங்க? உங்க இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, பண்ணுங்க. ஃபீல் ஃப்ரீ. இல்லை vlogல போடுவோமா, அது ஏதாவது சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறது தெரியும், அதெல்லாம் நம்ம விருப்பம் ப்ரோ. போடுறது போடாததான். நிம்மதி நிலைங்க பிரிஸ்கா. 1 2 3 4 5 6 7. Slow. 1 super 2 3 4 5 7. இப்போ மேலே போடலாம். மேலே தானே? ஆமாம், மேலேருந்து பாதி. அவ்வளோதான். 1 இறக்கலாம். 2 3 இறக்கலாம். 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ. ஹெவியாக ஃபீல் ஆகுது. 1 2 3 4 5 6 7. 6 7. 1 2 3 6 7. உங்களுக்கு மசில் அப்படியே கிளியர் ஆக்டிவேட் ஆகுது கண்ணாடியில் தெரியும். அது உங்களுக்கும் பண்ண வந்துடும். அது வெயிட்டாக இருக்குது. ஓகேவா பாருங்க, இதுதான் வெயிட் கம்மி பண்ணி முடிச்சுட்டு தான். சரி, எப்பவுமே 2 இது போடுவேன் நான் லேட்டரில். ஏன்னா அதுதான் வீக்காக இருக்கு. வைக்கலண்ணா இதுவா இதுல மல்டி ஸ்டேஷன்ல மேல இருந்து புஷ் பண்ணா அது ஈஸியா இருக்கும். சோ வந்து இதுல மினிமல் வெயிட் வச்சாலே நல்லா ஃபீல். இப்போ செஸ்ட் ஃப்ளை இருக்கா அதுல? சூப்பர் ப்ரோ. இல்ல அங்க சேர்ந்து வரும்ல. இது பனாட்டா சீரிஸ் தான். பனாட்டாவோட ஓகே புரியுது. அங்க சைனால அந்த காப்பில ஒண்ணு எல்லாம் கட் பண்ணிடலாம். ஆமா, டிஹெச்எஸ் இருக்குல்ல ஃபேக்டரி. ஓகே. அவங்களோட இல்லை, நான் நிறைய இதுவும் தேடிட்டு இருப்பேன் இந்த ப்ரெஸ் போடுறது எங்கே இல்லாமல். ஃபேக்டரி ஓகே. அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிரைன் அவங்க இது இங்கே நமக்கு எடுத்துக்கணும் பவர் இருக்கணும் இருக்காங்க. ஓகே. மதுரையில் டீலர் மிஷினரிஸ் அந்த குட் மிஷினரிஸ் மட்டும் தான் அவங்க சொன்னோம்னா இதெல்லாம் எடுத்துக்கணும். நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மிஷின்ஸும் இங்கே சப்போர்ட் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸும் அவங்களே எல்லாமே இங்கே பைபாஸில் தான் மேலே ஆல்ரெடி இப்போ சர்வீஸ் ரன் ஆகிருக்கு மேலே எல்லாமே. அதுதான் ப்ரோ பிரச்சனை. இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் 3 months சர்வீஸ் சார். எனக்கு சர்வீஸ் காஸ்ட்ல கம்மி தான். ஓகே. மிஷினரிஸ் தான் நானே பார்த்துருக்கேன். டூல்ஸ் நானே வச்சிருக்கேன். நாங்களே பார்க்குறோம், ட்ரைனர்ஸே பார்க்குறோம். கார்டியோ எக்யூப்மெண்ட் மட்டும் 2 months 3 months கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் அது நம்ம தொட முடியாது. கரண்ட்டு அந்த இதுக்கு எல்லாமே டெல்லியில இருந்து ஸ்டார்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு கட்டா அது ஏதாச்சும். ஆனா அது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி போடணும் அப்படி போடணும். நம்ம பாரே பெண்ணாலும் பரவாயில்ல, நான் புது பார் வாங்கிக்கிறேன். இது கம்ப்ளீட் தான் நம்ம ரெடி பண்ணதே பாடி பில்டிங் ஃபாராக ரெடி பண்ணதான். இல்லை தெரியுது, மிஷின்ஸ்லேயே நல்லா டிஃபைன்டாக பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த பாடி பில்டர்ஸ் ஜிம்மே அந்த மாதிரி தான் இருக்கும். சென்னையில் சில ஜிம் இருக்கும். அது எனக்கு அது பிடிக்காது. நீங்க எங்க காலவாசல டஃப் ரைட்ஸ் ஜிம் இருக்குல்ல? ஆமா, அத்லெட் இருக்காங்கன்னா ஈஸியா பண்ணிடுவாங்க. டஃப் ரைட்ஸ் ஜிம், டஃப் ரைட்ஸ் மட்டும் 1 டன் வச்சிருக்கோம். 110 kg அடிக்குமா? அது எப்படி கேரி பண்ணி போடுவாங்க? எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஆயின் கொடுத்தீங்களா? ஓகே. 110 kg. நான் வெயிட் 110 kg. அதை எப்படி தூக்குவாங்க? ஓகே. இதுவே இந்த லெக்சர்ஸே வந்து 900 kg வரைக்கும் கெப்பாசிட்டி புஷ் பண்ணும். ஓகே. லோடிங் போடுறாங்களா? இல்ல, இதுமே நம்ம கேட்ட. ஆனா அதுலயே நம்ம மேலாம் ஏறி ஏதாவது குறைஞ்சிட்டு பார்ப்பாங்க.
இது வரைக்கும் இந்த மிஷின்ல யாருமே மேலே ஏறி உட்காந்தது அதுதான் நீங்கள் இதில் சொல்லணும், இதில் முதல்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா கீழே இருக்க ஷாப்டே பெருசு, அதுலயே ஒரு 7-25 மண்டலம் ஆமாம், செம்ம பெருசாக இருக்குது. கீழே உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நாடு. இப்போ இவர் மட்டும் தான் ரெடி ஆகிறாரா இங்கே பாடி பில்டிங்கு, இல்லை இன்னொன்று இருக்காங்களா? சரி, பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இவர் பண்ணியிருக்கீங்களா ஷோ ஏதாவது? பார்த்த மாதிரி ஃபுல்லாமே போல்ட். அப்போ இப்போ எப்படி பண்ண போகிறீங்க திருப்பி? கொஞ்சமாக பண்ணிட்டு ஓகே, இதுவாக பண்ணுங்க, பார்த்து அந்த சின்ன சின்ன ஷோஸாக இப்போ பண்ணலாமா? எதுவும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அதுதான் ஒரு சில மூமெண்ட்லாம் பண்ண மாட்டான். இந்த சின்ன அதான் இந்த ப்ரோ கார்டு கார்டெலாம் இறங்கிடாதீங்க தயவு செஞ்சு. அதான் அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த இன்ஜுரிலாம் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. டெட் லிப்ஸ் இதெல்லாம் புஷ் ஆயிரும். இந்த பிஹைண்ட் த நெக் போறது மட்டும் தான் கொஞ்சம் வெயிட் ஆகும். நம்ம டைம் ப்ரோ தெரியாது, திடீர்னு நம்ம ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிடுவோம். உள்ளூர் போடும்போது கலண்டுருச்சு, டோட்டலாவே கலண்டுருச்சு. இதெல்லாம் சொல்ல ரீசெண்டாக ஒருத்தன் என் கூட போடும்போது அதுதான் ஆச்சு. அந்த மிஷின் தானே பெண்டாம் புள்ள வரல தானே, விடும்போது அப்படியே இப்படி விட்டோம். இதுல பார்ல இதனால இப்ப பண்றதுனாலயா செட் போடுறேன். ஓகே ஓகே. அதான் ப்ரோ அடுத்து 10 7.5 தான். 7.5 போடலாம், ஹெவியா இருக்கு. நல்லா இருக்கா போறீங்க மிஷின்ஸ்லாம்? நல்லா இருக்கு. அதான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காரு பார்த்து பார்த்து. ப்ரோ நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து உங்கள் கிளாஸ் பார்த்தோம். இந்த ஷேப்பு கொண்டு வந்து உங்கள் கிளாஸ் பார்த்தோம். நம்ம ஷோல்டர் டெல்ட் போட்டிருக்கோமா சீரீஸ்? டெல்ட் போடல யூடியூப்ல இன்னும். நீங்கள் ஷோல்டர் இது போட்டிருக்கீங்க. 3 4 5 6 7 7 1 2 3 4 5 6 7. ஓகே தெரியல ப்ரோ. ப்ரோ எனக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். போடலாம் கான்ஃபிடண்டாக போடுங்க. 5 6 7 ரீஸ் ஸ்லோவா 2 3 கையை ஸ்ட்ரைட்டா 4 5 6 7 போடலாம். ஈஸி 1 2 3 4 5 6 7. ஓகே கையை இப்படி மடக்காதீங்க, இப்படி மடக்கி வைக்காதீங்க, ஸ்ட்ரைட்டா. அது ஒரு கட்டத்தில் வெயிட் இதாகும்போது ஸ்டார்டிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஆனால் மிஸ் ஆகுது. அது இதே வெயிட் தானே ப்ரோ? இல்லை 3 செட்ஸ் தான். ஓகே அதில் போடலாம் லேட்டு. ப்ரோ உங்களுக்கு ஃபுட்டு இங்கே வந்துடும். ஓகே ஃபுட் வந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்ற இதெல்லாம் இல்லை, வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல. நான் இங்கே கொண்டு வர சொல்லிட்டேன் அவங்க. Easy one. 2 3 14 15. ஷிட் ஐடியா எப்படி இருக்கு? ஈஸியாக தான் இருக்குது, போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே 15 reps ஈஸி. இங்கே தானே ப்ரோ? லாங்காக போங்க. அப் 1 சூப்பர் 2 அவ்வளோ. நல்லா ஸ்ட்ரைட்டாக கையா ஃபீல் பண்ணுங்கள் இங்கே டெல்ட்டில். சூப்பர் 5 6 7 8 2 3 4. கமான் ப்ரோ. சேம் வெயிட்டில் இதில் கம்மி பண்ணிவாங்க, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது.
ஈக்குவலாக தூக்குங்க. ஐயா 1 2 3 ஏன் முடியலையா? லிஃப்ட் பண்ணலாம். எஸ் 1 2 3 4 7 8 9 ஒன் மோர். இது மேலே முடியாது, நானே தூக்கிட்டேன் பாதி வெயிட்டை. இல்லை வேலைக்கு ஆகாது. இல்லையா டம்பிளில் போடலாம். 2 3 4 இப்போ எவ்வளோ பெருசு இருக்கு பார் ஃப்ரேமு. ஓகே கொஞ்சம் முன்னாடி சாஞ்சிட்டு அப்படி லெஃப்ட். சூப்பர். 1 2 கொஞ்சம் ஒயிட்டாக போகணும். 3 4 5 6 7 8 9 10. ரொம்ப ஓப்பன் பண்ணாதீங்க, கொஞ்சம் க்ளோஸ். அவர் ஃபுட்டு வந்துருச்சு. பீட்ரூட் பரவாயில்ல பரவாயில்ல. ஓகேண்ணா, தேங்க்ஸ். முடியல. பேக்கில் ஒரு கோடு கூட தெரிய மாட்டேங்குது. போகும்போது எடுத்துக்கலாம். என்ன செக் பண்ண இருக்கா? நீங்கள் தான் ரிவ்யூ பண்ணது. ரிவ்யூ பண்ணலாமா? சும்மா அவன் ஃப்ரீயாக கொடுத்துட்டான். சரி, ஓகே, பண்ணிடலாம். இதை அங்கே வச்சுக்கோங்க. அங்கேருந்து வீடியோ தான் எப்படி இருக்கும்? மோகனா இருக்க இடத்துலேருந்து இங்கே பிடிச்சிங்களா? அப் டவுன். ஓகே, இங்கே எல்லாம் விடக்கூடாது. ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கேன். இங்கே மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகணும். தூக்குங்க, ட்ராப் பண்ணுங்க. அவ்வளோதான். சூப்பர். ஸோ 1 2 1 2 அவ்வளோதான். நீங்கள் ஃபீல் பண்ண முடியுதுல்ல? 15 reps. வெயிட் சேஞ்ச் பண்ணுறீங்களா ப்ரோ? அந்த ஒரு போஸ்ட் போட்டிங்களா ப்ரோ? அது எப்போ ப்ரோ? அது அந்த லைட்டிங்கில் வந்து போட்டுருக்கு. வேற ஷோக்கு ஒரு வாரம் முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ண ஷோ. அதை இப்போ NPC அதில் சைஸ் நல்லா மேசிவாக இருக்கும். ஃபோட்டோனால அப்படி தெரியுது போலாது. என்ன ப்ரோ? ஃபோட்டோனால அப்படி தெரியுது போலாது. என்ன அதில் தான் எங்கள் இதில் எல்லாமே பயனாங்க. ஈஸி. நெக்கில் விடாதீங்க. ஓகே, ஷோல்டர்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்க. இதே விட்டா அவ்வளோதான். ரீசெக்ஸ் ஆகும். ரியேட்டர் இது என் பொசிஷன் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் பின்னாடி. ஓகே ப்ரோ. ஓகே, கை ஸ்ட்ரைட்டாகவே வைங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க.
வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்க. பின்னாடி போடும்போது தெரியுதா போ தெரியுது, ஆனால் நீங்கள் கை வந்து என்ன பண்ணுறீங்க இப்படி மடக்கி வச்சுருக்கீங்க. இப்படி கொஞ்சம் சரி போ, அதை கரெக்ஷன் கேட்குறக்காண்டி தான் கேட்டு. அது வெயிட்டு ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன், கம்மி பண்ணிக்கோங்க. என்ன இப்போ வந்து என்ன போட்டுருவா, கீழே கூட வச்சு நீ தானே பண்ணுறீங்க. வரலாம். அதான் திருப்பி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அது ஃப்ரேமே இவ்வளோ பெருசு இருக்கும். இப்படி இருந்து அந்த டேப்பர் நல்லா இருக்கும். கோர் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் வீக்கராக இருந்தது. ஆனால் அது வந்து எத்தனையோ நாள் கரெக்டாக நீங்கள் இது பண்ணீங்க. நான் இப்போ இங்கே வந்துட்டு தான் நினைக்கிறேன் ஜிம்முக்கு. ஆமாம், அப்போ தான் ரெடி ஆகிட்டாங்க. ஆமாம், ஆனால் உங்க மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நமக்கு ஃப்ளேவராகவே எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டான செக்இன் இருக்கணும். வீக்லி செக்இன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃப்ஸ் கரெக்டாக போயிடணும் எல்லாமே. ஆனால் போசிங்க்கு தனியாக கோச் ஆகிருக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லி தர மாட்டாங்க. நான் சொன்னேன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து டெர்மினல் இந்த மாதிரி இதோ காலைல தான் சொல்கிறீங்க அப்படின்னாரு. என்னது அப்படின்னாவா? மதுரையில் எவ்வளோ புழங்குது அவருக்கு. முன்னாடியே இப்போ எனக்கு என்ன பண்ணாங்கன்னா 2 வாரத்துக்கு கழிச்சோம்னா ட்வைஸ் வீக்லேயே ஃபுல்லாமே நம்மளை கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரையலை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷோக்குள்ள போகும்போது கரெக்டாக அப்போ ஒரு காப் சைக்கிளிங் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கான்டாக்ட் நீங்கள் எந்த ஷோ பண்ணது எல்லாமே அவங்களுக்கே தெரியும் சில கோச்சஸ்லாம். இங்க சொல்லி தர மாட்டாங்களா இங்க கோச் சொல்றத நம்ம அப்படியே செய்யலாம். ஆனா அங்க அப்படி கிடையாது. நமக்கு நம்மள கோச் ரெடி பண்ணிடுவோம். எவ்ரி வீக் வந்து ஜூம் மீட்டிங் தான். எனக்கு மீட்டிங் 4 மணிக்கு 3:30 போடுவோம். அவங்க ஊர்ல அது நமக்கு இங்க வந்து ஏர்லி மார்னிங் இப்போ 3 o'clock பார்க்குற மாதிரி. இது ஸ்ட்ரைட்டாக இப்போ இந்த காலில் தான் ஃபுல் வெயிட் இருக்கணும். ஃபுல் வெயிட் இந்த காலில் போடுங்க ஃபுல்லாக. இந்த கால் இப்போ இந்த கால் தூக்குங்க டோவில். ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. ஸோ இந்த காலில் தான் ஃபுல் பேலன்ஸ் பாடி இருக்கணும். இப்படி சாஞ்சா இப்படி இருக்கும். இப்போ இந்த காலை தூக்குனா இப்படி இந்த காலில் இருக்கு, அந்த மாதிரி ஃபுல் வெயிட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. ஸோ இப்படி இருக்குன்னா இப்படி இதை வந்து இந்த டைரக்ஷன் மேலே மட்டும் திருப்பணும். இப்போ கோரை நல்லா டைட்டாக பிடிங்க. கையை ஃப்ரீயாக இப்போ பைக் ஓட்டுற மாதிரி தான் நீங்கள் இதை வெளியே எடுத்து இப்படி இருந்தாலே போதும். இந்த டைரக்ஷனில் இது இப்படி திரும்பணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க. கால் அது பாருங்களா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கு என்னங்களா, என்னை பாருங்க. என் காலை வந்து இப்படிலாம் நிற்கல, தூக்கணும் லைட்டாக தான் இருக்குது. கால் தூக்கினாலும் நிற்க முடியும். நான் ஓகே வச்சுட்டு என் கை பாருங்க, இப்படி இல்லை, நான் இப்படி நிற்கிறேன். ஈஸி, அவ்வளோதான். கீழே ஸோ இதுதான். என் காலை இப்படி ப்ரெஷர் கொடுக்காதீங்க, கொடுக்க வேணாம். நார்மலாக இருக்கு. காலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க இந்த காலை. என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்படி இருக்கேன்னா தூக்குறேன், என் வயிறு பாருங்க, இப்படி திருப்பேன், அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள். அப்போ நான் மட்டும் தான் வரும். நீங்கள் ஆன்லைன் இது எடுக்கிறீங்களா இப்போ கொஞ்சம்? இதுதான் எடுக்கணும். நான் இப்போ தான் சொன்னார். எனக்கு கோச்சிங் தான் எனக்கு இந்த கோச்சிங்லாம் ஆன்லைன்லாம் கற்றுனாலும் வராது. இந்த மாதிரி யாருன்னா கூட இருந்து ஒரு 2-3 செஷன் சொல்லி கொடுத்து, ஏன்னா கால்லாம் வைக்கிறது பார்த்தீங்களா, பக்கத்துலேருந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் ஓகே தான் ப்ரோ. நீங்கள் சாட்டிஸ்ஃபைட்ல இருந்ததுக்கு? ரொம்ப ப்ரோ, ஒரே ஒரு டைம் தான் போய் சார் என்று சேர்ந்துட்டு பாப்பா.